ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸ்லாம் படிக்கிற ரெகுலேஷன் 2025 அண்ட் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஹானர் அண்ட் மைனர் டிகிரி வந்து இருக்கும். ஸோ ரெகுலேஷன் 2020 தான் புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ரெகுலேஷன் 2025 இருக்குது. இதை கம்பேர் பண்ண சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் ஹானர் மைனர் பண்ணுறதுனால என்னோட சிஜிபி எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது போக வந்து இப்போ வந்து 8.5க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களோட சிஜிபி அப்படி இருக்கிறப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஹானர் மைனர் எலிஜிபிள். சப்போஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி 8.5 கம்மியாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் 25 கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இது உங்களுக்கு 18 அடிஷ்னல் கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெகுலேஷன் 21 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 எலக்டிவ் கோர்சஸ் வந்து கொடுப்பாங்க. இது ப்ரொஃபஷனல் எலக்டிவ், ஓப்பன் எலக்டிவாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் ரெகுலேஷன் 25 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 எலக்டிவ் கோர்சஸ், அப்படி இல்லை அப்படின்னா கேப்ஸ்டோன் டிசைன் ப்ராஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஹானர் மைனர் இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 இந்த 3 இதில் வரும். ஸோ சிஜிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 7.5 சிஜிபியை வந்து நீங்கள் ரெகுலேஷன் 21 வச்சிருக்கணும். தேர்ட் செமஸ்டர் வரைக்கும் வித்தவுட் அரியர், அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபோர்த் செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு அரியர் இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் ரெகுலேஷன் 25 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிஜிபிஏ 7க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படியும் அது போக வந்து நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபோர்த் செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு அரியரே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஹானர் மைனருக்கு. சப்போஸ் நீங்கள் ஹானர் மைனர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிஜிபி 8.5 மேலே இருக்கணும். ஃபஸ்ட் அண்ட் டப்லேயே நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அரியரே இல்லாமல் ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 8 செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹானர் மைனருக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களோட இதனால் வந்து சிஜிபி எதுவும் அஃபெக்ட் ஆகுமா, இல்லை உங்களோட சிஜிபி 8.5க்கு கம்மியாக போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறலாம் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.